வெல்கம் டு அமுது கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் இட்லியும் இன்ஸ்டன்ட் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 வெரைட்டி ஆஃப் இட்லி செஞ்சுருக்கோம். சமைச்ச இட்லி ஒன்று, சமைக்காத இட்லி ஒன்று. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 20 வெங்காயத்துக்கிட்ட இருக்கும். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சவ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவரைக்காய், கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தாளிக்க வெந்தயம், சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் தக்காளியை கட் பண்ணதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளியும் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். காய் வேகிறதுக்காட்டியும் எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். உருண்டைகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கலந்து விட்டுட்டு காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் வெந்ததும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு காய் போட்டிருக்கோம்னா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதும் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோடனே சாம்பார் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சம் நாளை கொதிக்கட்டும். ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கிட்டா போதும். இறக்கி ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் செவந்ததும் சீரகம் போட்டு வெடித்ததும் கடுகு போட்டு வெடிக்க விட்டுடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். சாம்பாரில் போட்டு நம்ம கலந்து விட்டு உடனே மூடிடலாம். இந்த வாசனை ஃபுல்லாக சாம்பாரில் கலந்துடணும். அதனால் ரொம்ப நாளைக்கு திறந்து வச்சுருக்க வேணாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். டக்குன்னு செய்கிற ஈஸியான டேஸ்டியான சாம்பார் ரெடி. அடுத்து இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்துருக்கிறேன். இந்த திக்கான அவலை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. க்ளீனான அவல்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம். குறன்னு இல்லாமல் நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை போட்டு நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். திக்கான தேங்காய் பால். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் துணி போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவல் 3/4 கப் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் இல்லை தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அவல் எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவல் கொஞ்சம் தண்ணி கூடையும் பிடிக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி மோடில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டானால் இந்த மாதிரி பொலன்னு ஆகிடும். நம்ம உடனே கலந்துட்டு உடனே போட்டோம்னா கொஞ்சம் இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு அழுத்தி விட்டு
ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம தாளிச்ச இட்லி குக் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கேரட் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்குறேன். இதுக்கு நம்ம தாளித்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததும் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். இது கூட நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்கணும். இந்த மாதிரி மிளகாய் வறுத்ததும் இது கூட இஞ்சியை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி ரொம்ப நாள் வதங்கினா கசப்பு வந்துடும். வதக்கிட்டு இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டு நம்ம அவல் பொடி கூட இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 கப்பு அவல் நம்ம எடுத்துருக்குறோம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் அரை மூடி இல்லை அதுக்கு கம்மியாக நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம அவல் கூட கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி தட்டு லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம அதில் இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு to 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது நல்லா வெந்துடும். இது வெந்ததும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய குக் பண்ணாத இட்லியும் நம்ம இப்போ எடுக்கலாம். அப்படியே துணி எடுத்தோம்னா ஈஸியாக அழகாக வந்துடுச்சு இட்லி. இது தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம். இது கூட நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமைக்காத இட்லி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சமைச்ச இட்லி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். உள்ள ரொம்ப நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. அவல் சத்தானதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நமக்கு மாவு இல்லாத போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இல்லை ட்ராவலில் இருக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு தாளித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வேணும்போது தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். சுவையான தாளிச்ச இட்லி, சமைக்காத இட்லி, இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஹெல்த்தியான டின்னராகவோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சட்டுன்னு செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்க முடியும். ஹெல்த்தியான ரெசிபிஸ் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.